நம்ம அந்த குறுமிளகு, பச்சை மிளகு பார்த்தோம் இல்லையா? அத வந்து நல்லா அந்த இதில இருந்து உருவி, நல்லா தண்ணீல போட்டு நல்லா அலசி எடுத்து, இந்த மாதிரி நல்லா ஒரு கண்டெய்னர்ல போட்டுக்கணும். போட்டுட்டு, இதில வந்து நம்ப தயிர் விட்டும் போடலாம், அல்லது எலுமிச்சம்பழம் மட்டும் போடலாம். எலுமிச்சம்பழம் வந்து எனக்கு செட் ஆகாது. அது அந்த பல்லுலாம் புளிப்பு தெரியும். அதனால நம்ம நல்லா தயிரு, கட்டி தயிரா அதில விட்டு, உப்பு போட்டு, நம்ம இத வந்து 3 நாள் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுக்கணும். வச்சுட்டா நம்ம எப்பப்ப சாப்பிடுறோமோ, அப்போ குழம்பு சாதத்தோடயோ அல்லது மோர் சாதத்தோடயோ நம்ம வந்து இத பயன்படுத்திக்கலாம். இது வருஷாந்திரமானாலும் அப்படியே இருக்கும். அப்படியே அந்த தயிர்லயே சுண்டி சுண்டிட்டே இருக்கணும். அப்பப்ப நம்ம கிளறி விட்டு பக்குவமா வச்சுக்கணும் இத. இத வந்து இந்த காய் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து எப்படி உருவணும்னா, இந்த இது முறுக்கி முறுக்கி இப்படி எடுத்தீங்கன்னா, அது அழகா வந்துரும். இந்த மாரி. இது மாரி தான் அத எடுக்கணும். ஒரு முறுக்கு முறுக்குனீங்கன்னா, அந்த காய் வந்துரும். நல்ல காரம் இருக்கும். அதனால நல்லா தயிர் வந்து இது 150 கிராமுக்கு கிட்டத்தட்ட 400 தயிரு நம்ம அதுக்கு ஊத்த வேண்டி வரும். அப்பதான் இதோட காரம் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். புரியுதுங்க. இது மாதிரி இத உருவி எடுத்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்படி முறுக்கி எடுக்கணும். இப்படி ஒரு முறுக்கு முறுக்கிட்டீங்கன்னா, அப்படி எடுத்துடலாம். இல்லைன்னா துள்ளி ஓடிட்டே இருக்கும். நம்ம குழந்தைங்க மாரி அத எடுத்துட்டே அலையணும் அது பின்னாடியே உருண்டு ஓடி போயிடும். இந்த மாரி உருட்டுனீங்கன்னா, அது பார்த்தீங்களா அழகா வந்துருச்சு அதோட நாரு. இது மாதிரி இத உருவி எல்லாத்தையும் நம்ம இதில சேர்த்துக்கணும். 150 கிராமுக்கு 400 தயிரு, அதுக்கப்புறம் உப்பு, பொடி உப்பு. போட்டு இத நல்லா குலுக்கி ஊற வச்சிரணும். ஒரு 3 நாளைக்கு குலுக்கி விட்டு ஊற வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில வைக்கணும். அதுக்கப்புறம் இத அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இதில 400 கிராம் தயிர் விட்டுருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப இத வந்து நல்லா நம்ம அப்படி தயிர்ல இத நல்லா கலந்து விட்டுறணும். பச்சடிய கலக்கிற மாதிரி. இந்த உப்பும் இதுவும் சேர்ந்து நல்லா கலக்கிடணும். டெய்லியும் இதே மாதிரி நம்ம இத வந்து 2 ட்ரிப்பாவது ஒரு நாளைக்கு கலக்கி விட்டு 3 நாள் அப்படியே வெளில வைக்கணும். இத பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. கெட்டி தயிர் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் யூஸ் பண்ணணும்.